வெல்கம் டு குக் வித் சரண். நம்ம இப்போ பார்க்க போகிறது மோர் குழம்புங்க. சம்மர் டைமில் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூடங்க. அதை எப்படி பண்ணலாம் ருசியான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். பொதுவாக மோர் குழம்புக்கு கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பும் அரிசியும் இதில் சேர்க்குறதுனால குழம்பு நல்லா கொலகொலப்பாக வருங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேன். நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உரப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வெண்டைக்காவை வதக்கி எடுத்துடலாம். ஒரு சட்டியை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். உப்பு இல்லைன்னா லாஸ்ட்டு போட்டால் வெண்டைக்காயில் பிடிக்காதுங்க. அதனால முதலே அதில் உப்பு கொஞ்சமாக, வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்கிறதுக்கு விழுவிழுப்பு தன்மை போகாது. அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா விழுவிழுப்பு தன்மை போயிருங்க. நல்லா வதக்கி அதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தேங்காயில் 1/2 மூடி எடுத்திருக்கேன். நான் எடுத்து நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, பச்சை மிளகா, சீரகம் எல்லாத்தையும் இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. மெயின் தேங்காய் தான். தேங்காய் 1/2 மூடி போடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்காய் நிறையா சேர்த்திங்கன்னா இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு திருப்பி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நிறையா வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக மட்டும்தான் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, போதும். ஃப்ளேவருக்காக ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்கோம், கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் கலந்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுதான் மெயின். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக நல்லா வதங்கட்டும். அது பச்சை வாடை நல்லா இதாகட்டும். அப்புறம் நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதில் திப்பியாக இருக்கும். நான் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஓட்டிட்டு அப்படியே அதை இதில் சேர்த்துக்கோங்க, மோர் குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல தண்ணியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக கெட்டித்தன்மை பட்டுரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே போட்டுக்கோங்க. முறை கூட்டி வர்றப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அடுப்பை அமர்த்திட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆனில் இருக்கும்போது சேர்க்காதீங்க, மோர் குழம்பு தெரிஞ்சு போயிடும். அடுப்பு அமர்த்திட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மோர் குழம்பு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதை ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம மோர் குழம்பு. சம்மர் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. வெண்டைக்காய் மட்டும் இல்லை, இதில் பூசணிக்காய் கூட பண்ணி இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.